எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க, நாம நீ சிந்தனை பெட்டகத்துல தடை செய்யப்பட்ட வள்ளி கதையினுடைய 3வது பாகத்தை பார்க்கலாம். அன்னைக்கு ஆஃபீஸ் போனவனுக்கு மனசெல்லாம் திவ்யாவோட ஞாபகமாவே இருக்குது. இவ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறா? ஒருவேளை நம்ம அம்மா கூட இருந்தப்போ இப்படி இல்லை, அம்மா மேல பயந்துகிட்டிக்கிது நேரமா எந்திரிச்சு எல்லாம் பண்ணி கொடுத்தாலும் என்னமோ இப்பயே இப்படி நடந்துக்கிறா. அவளுடைய நடவடிக்கைகள் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இல்ல, இன்னைக்கு ஈவினிங் போய் எப்படியாவது நம்ம கேட்டுறோம்னு நினைச்சிட்டு அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணவன் ஈவினிங் வீட்டுக்கு போறான். அவன் தான் காரை நிறுத்திட்டு அந்த படிக்கட்டு வழியா ஏற ஆரம்பிக்கிறான். 2 படிக்கட்டு ஏறி இருப்பான். அவன் பின்னாடி இருந்து ஏதோ ஒரு குரல் கேக்குது. வேண்டாம், போயிடலாம், எதுக்கு தேவையில்லாம அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை. சரி, யாராவது மறைமுகமா பேசிட்டு இருப்பாங்களோ என்னமோ நினைச்சுக்கிட்டு மறுபடி படியேற ஆரம்பிக்க அவனுக்கு அழுது முடிச்சு தேம்புற மாதிரியான சத்தம் கேக்குது. இதுதானே நேற்று நைட்டும் கேட்டுச்சு. ச்சே, நாம் இதெல்லாம் எதுவுமே பத்தி யோசிக்கூடாதுன்னு 2 படி எடுத்து வச்சவனுக்கு மறுபடியும் அதே குரல் கேட்க ஆரம்பிக்குது. இருந்தாலும் இதெல்லாம் எதுவுமே நினைக்க கூடாது. சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு மேல நமக்கு இப்படி தோன்றது நம்ம பிரம்மையா கூட இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேக வேகமா அவன் போய் காலிங் பில் அமுத்துறான். காலிங் பில் அமுத்தி அமுத்தி பார்க்குறான். திவ்யா வந்து கதவை திறக்கவே இல்லை. 10 நிமிஷம் கழிச்சு கதவை திறந்தவளை பார்த்து, என்ன பண்ணிட்டு இருந்த கேட்கும் பொழுது ரொம்ப கோவமா கேட்க, அவளும் மூஞ்சிய ரொம்ப கோவமா வச்சுக்கிட்டு, தூங்கிட்டு இருந்தேன். என்ன இப்போ? தூங்கிட்டு இருந்தையா இந்த டைம்க்கா? ஆமா, ஏன் தூங்கக்கூடாதா? திவ்யா, நீ தேவையில்லாம எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போற. இப்போதைக்கு இப்படி எரிஞ்சு விழுகிற. பின்ன நீங்க மட்டும் நேத்து இப்படிதான் பண்ணீங்க, இன்னைக்கு இப்படிதான் பண்றீங்க. எனக்கு இங்க இருக்க சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. நம்ம எதுக்காக இங்க இருக்கணும்? நம்ம கம்மன் கிளம்பி போயிடலாம். இவன் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவனுக்கு நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. படியேறும் பொழுது நாம் எதுக்கு இங்க இருக்கணும், போயிடலாம், இந்த இடம் வேண்டான்னு கேட்ட குரல் இவ சொன்ன அதே வாக்கியத்துக்கு கிட்டத்தட்ட பொருந்தி வருது. கதவை சாத்தினவன் தான் பேக் எல்லாம் வச்சுக்கிட்டு அவ முன்னாடி போக அவ தோலை பிடிச்சு நிமித்துறான். ஆனா அவ திரும்ப மாட்டேங்கிறா. திரும்பு. என்ன, எதுக்கு நீ இப்படி பேசுற? பின்ன வந்ததுல இருந்து ஒரே சண்டை. நம்ம வந்தே 10 days தான் ஆகுது. என்ன சண்டை? எனக்கு சுத்தமா பிடிக்கல. திவ்யா, நீ பண்ணதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அங்க இருக்கும் பொழுது டான் எந்திரிச்சு டிஃபன்லாம் பேக் பண்ணி கொடுப்ப, ஒழுங்கா நடந்துக்குவ, நைட்டு வந்தா சாப்பாடு ரெடியா இருக்கும். இப்ப நீ 4 நாள் இது எதுவுமே பண்ண மாட்டேங்கிற. சரி, ஏதோ எடுத்து வைக்கிற டயர்னு நினைச்சா வீட்லயும் அதே பொருள் அப்படியே தான் கிடக்குது. நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நான்லாம் எதுவும் நினைக்கல, நீங்க தான் என்ன வித்தியாசமா நினைக்கிறீங்க. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, நம்ம எங்காவது போலாம் சொல்லிட்டு அவ வேகமா போய் கதவை சாத்திட்டு உள்ள இருந்துக்கிறா. இவனுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. 10 நாள் திவ்யாவோட மாற்றங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாம அங்க இருக்கும் பொழுது காலைல போயிடுவோம், நைட்டு வருவோம். வந்த அம்மா திவ்யா பத்தி சொல்ல, திவ்யா அம்மா பத்தி சொல்ல, இதேதான் வேலையா இருக்கும். அப்ப கூட திவ்யா இந்த மாதிரி நடந்துக்கல, ரொம்ப பாசமா தான் இருப்பா. ஒருவேளை அம்மா சொன்னது உண்மைதானோங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிச்சன்ல போய் அதை இதேன்னு தேடி பார்க்க ஒண்ணுமே கிடைக்கல. இருந்த ஸ்நாக்ஸ் அது இதேன்னு சாப்பிட்டுட்டு ரூம் கதவை திறக்க பாக்குறான். ரூம் கதவை திறக்க மாட்டேங்குது. திவ்யா கதவை தர, திவ்யா கதவை தர சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் கதவை திறந்து பார்க்க கதவு திறக்குது. டோருக்கு பின்னாடி நிப்பான்னு நினைச்சிட்டு இருக்க, அவ டோருக்கு பின்னாடி நிக்கல, ஜன்னல் பக்கம் நின்றுட்டு இருக்கிறா. டோர் இவ்வளோ நேரம் திறந்து பார்த்தோம், திறக்கல. ஆனா அவ ஏன் ஜன்னல் பக்கம் நின்றுட்டு இருக்கா? அப்ப யார் திறந்திருப்பாங்கிற கேள்வி அவன் அடிமனசுக்குள்ள வந்தாலும் வேகமா திவ்யாட்ட போறான். திவ்யா அந்த ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு இருக்கிறா. திவ்யா, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை, நீ வித்தியாசமா நடந்துக்கிற, அதுவும் இந்த 4 நாள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிற. சொல்லு திவ்யா, என்ன பிரச்சனை? எதுவாக இருந்தாலும் நம்ம உட்காந்து பேசுவோம், வா. கையை பிடிச்சு கூப்பிட உதறி விட்டவ, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு இங்கே இருக்க சுத்தமாக பிடிக்கல, நம்ம இங்கேருந்து போகலாம். சரி, எங்கே போகலாம்? போகலான்னா திரும்பவும் நம்ம ஊருக்கே போகலாமா? கிடையாது, நம்ம ஒசூர் சைடு எங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடலாம். அவன் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு குழப்பமா இருந்துச்சு. எதுக்காக எதுக்காக ஒசூர் சைடு போகணும்? அங்கே எந்த சொந்த பந்தம் கிடையாது. அவளோட அம்மா அப்பாவே இந்த ஊருக்கு பக்கத்துல தான் இருக்காங்க. அங்கே போயிட்டு வான்னு சொன்னாலும் இவ போக மாட்டேங்கிறா அப்படின்னு யோசிச்சவன், சரி, நாம் இந்த வீக்கெண்டு உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போவோமா? ஐயோ, எனக்கு எங்கேயுமே போக பிடிக்கல, எங்கள் அம்மா அப்பா வீடு உங்கள் அம்மா அப்பா வீடுன்னு. எனக்கு ஒசூர் சைடு எங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு கூட்டிகிட்டு போங்களேன். அவள் சொன்ன உடனே அவன் குழப்பத்தில், சரி போய் படுப்போம். 10 நாட்கள் அவளோட வித்தியாசம் அவன் அடிமனசுக்குள்ள ஏதோ ஒரு எண்ணத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்குது. இது நார்மலான திவ்யா கிடையாது. ஒசூர் சைடு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகணும், ஒசூர் சைடு கூட்டிட்டு போங்கன்னு அவன் சொல்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அடிமனசுக்குள்ள சந்தேகம் வரவே அவன் நல்லா ஆழ்ந்து உறங்கும் பொழுது அவன் மொபைல் போனை எடுத்து அவன் செக் பண்ணி பார்க்கறான். ஆனா அவன் செக் பண்ணி பார்க்குற மாதிரி எந்த சந்தேகமும் அவனுக்கு இல்லை. மொபைல் போனை பார்த்துட்டு கரெக்டா வைக்கலான்னு போகும் பொழுது டக்குன்னு திவ்யா கண்ணை முழிச்சு, என் ஃபோனில் என்ன பார்த்துட்டு இருந்தீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா எடுத்து பார்த்தேன். சந்தேகப்பட்டு பார்த்தீங்களா? ஏய், பைத்தியமாட்ட பேசாத, அப்படிலாம் எதுவும் இல்லை. சந்தேகப்பட்டிருக்கீங்க,
அப்படிதானே? அப்படி ஆரம்பிச்சது சண்டை ரொம்பவே பெருசா போக, ஆர்கியூமெண்ட் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குது. டக்குன்னு கோவப்பட்டவன் வாயை மூடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட நிறுத்திட்டு வேகமா தன்னோட கார் கீ எடுத்துட்டு வீட்ல இருந்து வெளியில வந்துடுறான். மணி அப்ப கிட்டத்தட்ட 10க்கு மேல இருக்கும். கார் சாவி எடுத்துக்கிட்டு வேக வேகமா படிக்கட்டு இறங்கினவன் வேகமா போய் காரை ஓப்பன் பண்ணி உள்ள உட்காந்து வண்டி எடுத்துக்கிட்டு ரோட்ல போக ஆரம்பிக்கிறான். எங்க போறான்னு அவனுக்கு தெரியாது. ஆனா அவனுக்கு இருக்கக்கூடிய கேள்வி, இத்தனை வருஷம் அம்மா அப்பா கூட இருந்தோம், எத்தனையோ சண்டைகள் வந்திருக்கு. ஆனா வீட்டை விட்டு அவன் அது இந்த டைமுக்கு வெளில போகும்னு நினைச்சது கிடையாது. திவ்யா அந்த அளவுக்கு விட்டதும் கிடையாது. ஆனா ஏன் இப்படி நடந்துக்கிறா? அவளுடைய நடவடிக்கைகள் எல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. தனியா நிக்க, தனியா பேச, எப்ப பார்த்தாலும் அந்த ஜன்னல் பக்கமா நின்றுட்டு விரைச்சு விரைச்சு பார்க்க, எங்கேயாவது ஒரு பக்கம் குந்த வச்சு உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு பக்கம் உத்து பார்த்துட்டு இருக்கன்னு அவளோட நடவடிக்கைகள் வித்தியாசமா இருக்கவே, ஒருவேளை தனியா இருக்கனால இப்படி பண்றாளோ? தனிமை அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு போகும். ஒரு இடத்துல சண்டை கட்டிக்கிட்டே இருப்பாங்க. சரி, நம்ம எதுக்கு இங்க இருக்கணும், வேற எங்காவது பிளேஸ் மாதிரி பார்க்கலான்னு போனா அவங்களுக்கு அந்த இடம் பிடிக்காம திரும்ப அதே இடத்துக்கு வந்துருவாங்க. அப்படி இருக்குமோன்னு இவன் யோசிச்சு யோசிச்சு பார்க்கறான். ஆனா அவனுக்கு எந்த விதமான பதிலும் கிடைக்கவே இல்லை. அவன் ரோட்ல போயிட்டு இருக்கிறான். நல்ல பைபாஸ் ரோடு. ஆனா ஆட்கள் நடமாட்டம் அப்படி ஒன்றும் அதிகமா இல்லை. அந்த ரோட்ல போயிட்டு இருக்கும் பொழுது ரோட்ல இருக்கக்கூடிய அங்கங்க மின் விளக்குகள் மட்டும்தான் எரிதே தவிர மீதி ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே டிம்மாவும் இல்லாம மாதிரி இருக்குது. வண்டி ஓயிட்டு போயிட்டு இருக்கிறவனுக்கோட கண்ணில் ரோட்ல தூரத்துல ஏதோ ஒரு உருவம் தெரியுது. அதை பார்த்தவனுக்கு கண்ணை நம்பவே முடியல. ரோட்ல அவன்லேருந்து ஒரு 200 அடி தள்ளி ஏதோ ஒரு குழந்தை ஒன்று உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. பக்கத்துல மெல்ல மெல்ல கார்ல போகும்போது தான் தெரியுது, கிட்டத்தட்ட ஒரு 3 வயசுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை நடு ரோட்ல உட்காந்துட்டு இருக்குது. கார் அங்கேயே நிறுத்தினவன் அந்த இடத்த உத்து பார்க்கறான். நடு ரோட்ல ஒரு குழந்தை எதுக்காக உட்காந்துட்டு இருக்கணும்? பக்கத்துல யாருமே இல்லையே. அவனும் தான் தலையெல்லாம் எட்டி பார்த்து அந்த பக்கம் இந்த பக்கம் யாராவது இருப்பாங்களான்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்க்கறான். ஆனா யாருமே இல்லை. காரை மெல்ல மெல்ல கொண்டு போய் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் பக்கத்துல நிறுத்திட்டு இறங்கலாமா வேண்டாமான்னு ஒரு யோசனை. இருந்தாலும் பிஞ்சு குழந்தை அந்த ரோட்ல நகர்ந்துட்டு இருக்குது. ஏதாவது லாரியோ வண்டியோ வந்தா குழந்தை என்ன ஆயிரும்னு நினைச்சுக்கிட்டு அவன் மெல்ல கார்ல இருந்து இறங்குறான். கார்ல இருந்து இறங்கினவன் அந்த குழந்தைக்கு பக்கத்துல போய் நிக்கிறான். அந்த குழந்தை சும்மாவே உட்காந்துட்டு இருக்குது. இவன் பார்க்கறான். அவன் அந்த குழந்தை பார்க்குது. ஆனா அதை சிரிக்கவோ அழுகவோ எதுவுமே செய்யல. கீழே உட்கார்ந்தவன், பாப்பா இங்க என்ன பண்ணற? குழந்தை ஒண்ணுமே பேசாம அவனையே பார்த்துக்கிட்டு இருக்குது. சுத்தி முட்டி தேடி பார்க்கறான். ஆனா இங்க யாருமே இல்லை. ஒரு 5 நிமிஷத்துக்கு பக்கமா அவனுக்கு தெரிஞ்ச பக்கமெல்லாம் தேடி தேடி பார்த்துட்டு திரும்பவும் குழந்தையும் பார்க்கறான். குழந்தை அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்குது. தன்னோட போனை எடுக்கலான்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது மொபைல் காருக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு. அவன் அங்கிருந்து மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து காருக்குள்ள இருக்கக்கூடிய போனை எடுக்கிறான். ஏன் இப்ப வரைக்கும் அவன் குழந்தையை தூக்கலின்னு அவனுக்கே தெரியல. ஃபோன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் கண்ணாடிக்குள்ள தலையை விட்டு ஃபோனை எடுத்துட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல குழந்தை இல்லை. பார்த்தவனுக்கு நெஞ்செல்லாம் படபடக்க ஆரம்பிக்குது. சுத்தி முத்தியும் பார்க்கறான். குழந்தை எங்கேயுமே போகல. பாப்பா பாப்பான்னு கூப்பிட்டுட்டே ரோட்ல எல்லா பக்கத்துலயும் தேடி பார்க்கறான். ஆனா அங்க அந்த குழந்தை இல்லை. யார்கிட்டயாவது கேட்டு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அவனும் அங்கேயும் இங்கேயும் போய் பார்க்கறான். அங்க ஆட்கள் நடமாட்டமே கிடையாது. தன்னோட காரை எடுத்துக்கிட்டு அவன் அங்கிருந்து கொஞ்சம் தூரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறான். ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் அவன் அந்த குழந்தைய மெல்ல தான் தேடிட்டு போயிட்டு இருக்கிறான். நிச்சயமா அந்த நேரத்துல குழந்தை அவ்வளவு தூரம் நடந்து போயிருக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் தேடி பார்க்கலான்னு சொல்லி போக அந்த சமயத்துல ஏதோ ஒரு டவுன் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு இடம். பெரிய ஊர் கிடையாது, ஓரளவுக்கு சின்ன ஊர் தான். அங்கங்க அப்பப்போ ஒரு ஆட்கள் நடமாட்டம் தெரியுது. இவன் அங்க போய் காரை நிறுத்திட்டு இறங்கி அங்க 2 3 ஆண்கள் ஒரு டீ கடையில் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. நைட்டு 10 மணிக்கு மேல ஆண்கள் டீ கடையில் நின்று பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவன் அங்க போனவன், சார் சொல்லுங்க சார், என்ன விஷயம்? இல்ல, அந்த ரோட்ல எந்த ரோடு சொல்றீங்க? தோ இந்த மூலையில இருந்து ஒரு பைபாஸ் ஒன்று ஆரம்பிக்குதே அந்த ரோடா? ஆமா சார், அங்க ஒரு குழந்தை. என்ன சார் சொல்றீங்க? அங்க ஒரு குழந்தை? இல்ல சார், அங்க ஒரு குழந்தையை பார்த்தேன், ஆனா காணா சார். சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், அங்க ஒரு குழந்தை நடு ரோட்ல இருந்துச்சு. நான் அந்த குழந்தை பத்தி போலீஸ்க்கு சொல்லலான்னு சொல்லிட்டு வண்டியிலிருந்து ஃபோன் எடுக்கலான்னு சொல்லி போனேன். ஆனா பார்க்கும் பொழுது அங்க அந்த குழந்தை காணா. அவன் அப்படி சொன்ன உடனே அவங்களுக்கெல்லாம் கண்ணில் ஒரு அதிர்ச்சி. சார் ஏன் சார், வீட்டுக்கு போங்க சார். எங்க சார் இருக்குது வீடு? அவன் அட்ரஸ் சொல்லவே, ஏன் சார் இவ்வளோ தூரம் வண்டியில வந்தீங்க சம்மந்தம் இல்லாத ரூட்ல? இல்ல, அங்க இருந்த குழந்தை. சார் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க பார்த்தது குழந்தையா என்னன்னு தெரியல. ஆனா அந்த இடம் கொஞ்சம் மோசமான இடம் சார். புரியல சார். அங்கே நிறைய ஆக்சிடெண்ட் ஆகும் சார். இப்போ தான் சார் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி வண்டியில் வந்துட்டு இருந்த அம்மா அப்பா 2 பேரும் ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்து இறந்தாங்க. கையில் ஒரு 3 வயசு குழந்தை சார். அந்த குழந்தை ஸ்பாட்டில் அவுட்டு.
அம்மா அப்பா 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க சார். அவங்க அம்மா குழந்தைய நல்லா பிடிக்காதனால குழந்தை மண்டை அப்படியே கீழ அடிச்சு குழந்தை இறந்துட்டா சார். பொண் குழந்தை சார். அந்த ஆள் சொன்ன உடனே அவனுக்கு நெஞ்செல்லாம் அடைச்சு போயிருது. ஏன்னா அவனும் ஒரு பெண் குழந்தைய தான் பார்த்தான். சார் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க உண்மையா பார்த்தீங்களா என்னன்னு தெரியாது. ஆனா இனிமேல் இந்த ஏரியாக்கு இந்த நேரத்துக்கு வராதீங்க சார். அதிகமா நடமாட்டம் இல்லைனாலே கொஞ்சம் மோசமான ஏரியான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவங்க சொன்ன உடனே அதுக்கு மேல அவங்க கிட்ட எதுவுமே பேசக்கூடாதுங்கிற எண்ணம் மட்டும் அவன் மனசுக்குள்ள வந்துருச்சு. வேகமா கார் எடுத்துக்கிட்டு காரை எடுத்த உடனே தான் அவனுக்கு தோணுது அந்த வழியா போக முடியுமா என்ன அப்படின்னு. எட்டி பார்த்தவன் தங்க அட்ரஸை சொல்லி வேற வழி இருக்கான்னு கேட்க, வேற வழியெல்லாம் எதுவும் இல்லை சார், இந்த வழியா தான் போகணும் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு ஒரே முடிவா எதையும் பார்க்காம அந்த ரோட்டு வழியா கிராஸ் பண்ணி போயிடலான்ட்டு காரை ஓட்ட ஆரம்பிக்கிறான். அவனும் காரை 60 70ன்னு முடிஞ்ச அளவுக்கு 3rd கியர் 4 கியர்னு போட்டு போக கார் வேகமாக போயிட்டு இருக்குது. ஆனால் அவனோட துரதிருஷ்டமே என்னமோ கார் அந்த குழந்தை இருந்ததா இடத்துக்கு பக்கம் போய் நின்றுது. கார் அதுக்கப்புறம் அவன் ஸ்டார்ட் பண்ண பார்க்குறான். கரெக்டாக குழந்தை எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துல அந்த கார் நின்று கிடக்குது. அதை எவ்வளவோ ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்க அவனால் ஸ்டார்ட் பண்ணவே முடியல. இறங்கி போகலாம் என்னன்னு பார்க்கலான்னா கூட அவன் மனசில் படபரப்பு ஏற்படுது. அங்கே பார்க்குறான் முன்னாடி பின்னாடியும் ஒரு ஆட்கள் நடமாட்டவும் இல்லை. யாருக்கு ஃபோன் பண்ண முடியும்? திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணி யாராவது ஹெல்ப்பை கூப்பிடலாமா, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலாமான்னு ஃபோன் எடுத்து பார்த்தா ஃபோன் அப்படியே ஹேங்க் ஆகி நிற்கிது. அவனும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்து ஃபோனை எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறான். டீசல் இருக்குது, வண்டி நல்லா இருக்குது, ஆனால் ஏன் ஸ்டார்ட் ஆகலை? கீழே இறங்கி பார்த்துடலாமான்னு நினைக்க அவனுடைய மனசெல்லாம் படபடக்குது. திடீர்னு அவன் நிமிந்து பார்க்குறான். எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய லைட் எல்லாமே பிளிங்காக எரிய ஆரம்பிக்குது. ஒன்று எரிய ஒன்று எரியாமல் போக, ஒன்று எரிய ஒன்று எரியாமல் போகன்னு எரிய நெஞ்சு இன்னும் பதட்டத்தில் துடிக்க ஆரம்பிக்குது. அவனும் இந்த சூழ்நிலை ஏதோ சரியில்லைன்னு நினச்சிக்கிட்டு காரை ரொம்ப ட்ரை பண்ணி பார்க்குறான். இருந்தாலும் கார் ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. திடீர்னு ஒரு நேரத்தில் டப்புன்னு லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிடுது. பயம் உச்சக்கட்டத்துக்கு போயிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாதவன் ஒரே முழுமூச்சா சாவியை வச்சு அழுத்த கார் ஸ்டார்ட் ஆகிடுது. அவ்வளோதான். 4th கியர்லேருந்து 5th கியருக்கு போட்டு அவன் பாட்டுக்கு வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு போய் தங்க அப்பார்ட்மெண்ட்டில் நிறுத்துறான். நிறுத்தினதுக்கு அப்புறம் அவனால் மூச்சு விடவே முடியுது. அப்படியே காருக்குள்ளே 2 நிமிஷம் உட்காந்துட்டு முகத்தையெல்லாம் தொடச்சிட்டு கார்லேருந்து வெளியே இறங்கி ஸ்டெப் வழியாக வேணான்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் போகலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறான். இருந்தாலும் லிஃப்ட்டில் ஏறுறதுக்கு அவனுக்கு பயம். நடந்த இன்ஸ்டன்ட் எல்லாம் ஞாபகம் வரமே அவன் ஸ்டெப் ஏற ஆரம்பிக்கிறான். ஸ்டெப் ஏறவும் பயமாக இருக்குது. எதையுமே கேட்காம ஏறணும்னு சொல்லிட்டு வேகமாக 2 மாடி வரைக்கும் அவன் ஏறி போய் தான் வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறான். வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னவனுக்கு ஆச்சரியம். ஏன்னா கதவு திறந்துருக்குது. நான் போகும்பொழுது கதவை நல்லா டப்புன்னு அடிச்சு சாத்திட்டு போன ஞாபகம் இருக்கே, எப்படி கதவு திறந்திருக்கும்? ஒருவேளை திவ்யா நம்மளை தேடிட்டு எங்காவது போயிட்டாலோ? அப்படின்னாலும் அவன் நமக்கு ஃபோன் பண்ணியிருக்கோணுமே. சொல்லிட்டு அவன் மொபைல் எடுத்து ஃபோன் பண்ணலான்னு பார்க்க மொபைல் ஹேங்க் ஆகி கிடக்குது. வேகமாக உள்ளே போய் திவ்யான்னு கூப்பிட்டு பெட்ரூமில் பார்க்க திவ்யா பெட்ரூமில் இல்லை. மறுபடியும் அங்கேருந்து இன்னொரு பெட்ரூமுக்கு போக அங்கே இல்லை. சரி ரெஸ்ட் ரூமில் பார்க்காம போயிட்டோமேனா அங்கே இங்கேன்னு எல்லா பக்கம் செக் பண்ணி பார்க்குறான். ஹால்லேருந்து கிச்சன்லேருந்து எல்லா பக்கம் செக் பண்ணி பார்த்தா திவ்யா இல்லை. மணி இப்போது 10:45 தாண்டி போயிட்டுருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி இன்னொருக்கா போய் எல்லா பக்கம் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனவன் எதிர்ச்சி அந்த சின்ன பெட்ரூம் ஜன்னல் வழியாக பார்க்க திவ்யா அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கும் பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய இடத்துல நடந்து போயிட்டுருக்கிறா. நைட் அவள் ஒரு எல்லோ கலரில் ப்ளூ கலர் கலந்த மாதிரி நைட்டி போட்டிருந்தா. அவளுடைய உயரம் அவளை மாதிரியே தான் இருக்குது. கண்டிப்பாக இது திவ்யாவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட சின்ன பெட்ரூம்லேருந்து பார்க்க திவ்யா எதுவுமே யோசிக்காம அவ பாட்டுக்கு அந்த ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கிறா. இவனுக்கு பயம் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிருது. எதுக்காக இவன் நைட் இப்படி கிளம்பி போகணும், பைத்தியக்காரியா என்ன நினச்சிக்கிட்டு வேகமாக படி இறங்கி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள அந்த இடத்துல போய் நின்று பார்க்குறான். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் திவ்யாவை காணவே காணா. சுற்றி முற்றி எல்லா பக்கமும் பார்க்குறான், எங்கேயுமே இல்லை. அவள் எங்கே தான் போயிருக்க முடியும் இந்த 5 நிமிஷத்துக்குள்ள? அவனாலே முடிஞ்ச அளவுக்கு எல்லா பக்கமும் தேடி பார்க்க வேறு வழி இல்லாமல் மறுபடியும் தன்னோட ஃபோனை எடுத்து திவ்யாவுக்கு கால் பண்ணுறான். இப்போ கால் போகுது. திவ்யாவுக்கு ரிங் போகுது, அவள் அட்டன் பண்ணல. மறுபடியும் கால் பண்ணுறான், ரிங் போகுது. அந்த பயத்தில் கூட திவ்யா எடுக்கலையேங்கிறது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. டக்குன்னு ஒரு செகண்டில் ஹலோ அப்படிங்கிற குரல் திவ்யாவோட குரல் தான். ஹலோ திவ்யா, எங்கே இருக்க? வீட்டில் இருக்கேன். வீட்லையா? நான் இப்போ வீட்டுக்கு வந்தனே. தெரியாது, நான் வீட்டில் தான் இருக்கேன். டக்குன்னு ஃபோனை வச்சதுக்கப்புறம் அவன் அதே பரபரப்போட மூச்சரைக்க ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ள வீட்டுக்கு பக்கம் போகிறான். அவன் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று பார்த்தா தான் தெரியுது சாத்தின கதவு சாத்தின மாதிரியே இருக்குது.
அவன் அந்த கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போய் கதவை லாக் பண்ணிட்டு ஹால் லைட் போட்டுட்டு பெட்ரூம்குள்ளே போகிறான். பெட்டில் தன்னோட காலை குறுக்கி கைகளை தன்னோட முட்டியோட கட்டி தலையை முட்டிக்கு பக்கமாக வச்சு உட்காந்துட்ருக்கிறா திவ்யா. பக்கத்தில் போனவன் திவ்யா பக்கத்தில் உட்காந்து, திவ்யா எங்கே போன? நான் எங்கேயும் போகலையே, இங்கே தான் இருந்தனே. அவன் ஒரே இடத்த மட்டும் பார்த்துட்டு பதில் சொல்கிறா, இல்லை திவ்யா, நான் நீ கீழே இருந்த மாதிரி பார்த்தேன். வேற யாரையோ பட்டு என்னன்னு சொன்னா நான் என்ன பண்ண முடியும்? சரி, இங்கே பாரு, நான் பண்ண தப்பு தான். உன்னை விட்டுட்டு நான் கார் எடுத்துகிட்டு போயிருக்க கூடாதான். எனக்கு நெஞ்செல்லாம் படபடப்பா இருக்கு. ஏன் என்னன்னு கேட்க மாட்டேயா? அது எனக்கு தேவையில்லாத விஷயம். திவ்யா, ஏன் நீ இப்படி இருக்க? நான் எங்கேயோ போனது உனக்கு தேவையில்லாத விஷயம்னா அப்போ உனக்கு என்னதான் தேவை? உனக்கு என்னதான் வேணும்? நீ ஏன் இப்படி இருக்க? எனக்கு இந்த இடம் பிடிக்கல. நான் ஒசூர் போகணும். என்னை ஒசூர் கூட்டிகிட்டு போங்க. சரி, கூட்டிகிட்டு போகிறேன். வேணும்னா சாட்டர்டே சண்டே மட்டும் ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வருவோமா? டக்குன்னு கோவப்பட்டவ, முடியாது, முடியவே முடியாது. என்னை நிரந்தரமாக கூட்டிகிட்டு போங்க. எனக்கு அங்கே தான் போகணும். நான் அங்கே போயே ஆகணும். என்னால் இங்கே இருக்கவே முடியல. என்னை ஒசூருக்கு கூட்டிகிட்டு போயே ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறா. அவளுடைய கத்தல் எல்லாமே இவனுக்கு வித்தியாசமாக தெரியுது. திவ்யா, என்னாச்சு? ஏன்? உன்னே ஒன்று சொல்கிறேன், என்னை சீக்கிரமாக அங்கே கூட்டிகிட்டு போங்க. இல்லைன்னா என்னை உயிரோடையே பார்க்க முடியாது. திவ்யாவோட இந்த வார்த்தை அவனை ரொம்பவே பாதிச்சிருச்சு. எதுக்காக ஒசூர் போகணும்? அப்படி ஒசூர் கூட்டிட்டு போலினா உயிரோடையே பார்க்க முடியாதுங்கிற வார்த்தை திவ்யாவோட வாயிலிருந்து எதுக்கு வரணும்? திவ்யாவே பார்த்துட்டு இருக்க திவ்யா அதே மாதிரி உட்காந்துட்டு ஒரு இடத்தையே விரைச்சி விரைச்சி பார்த்துட்டு இருக்கா. ஆனா அவனுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் புரியுது, திவ்யா திவ்யாவா இல்லை. அவளா இருந்திருந்தா இப்படி நடந்திருக்க மாட்டான். அப்போ அவளையும் மீறி அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. இந்த விஷயத்த கண்டிப்பா கண்டுபிடிச்சாகணும். திவ்யாவை பழைய மாதிரி திவ்யாவா கொண்டு வரணும். அந்த முயற்சியில ஈடுபடணும்னு மட்டும் அவன் அடிமனசுக்குள்ள நல்லா பதிஞ்சிருச்சு. திவ்யா திவ்யாவா இல்லை. ஏன்னா திவ்யாக்குள்ள இருக்கிறது திவ்யா இல்லை.